பொதுவாக நீதிமன்றங்கள் என்ன செய்யுது அப்படிங்கிற ஒரு கேள்வி. நீதிமன்றங்கள் மக்களுக்கானதா அல்லது தனியார் நிறுவனங்களுக்கானதா? நீதிபதிகள் தங்களுடைய சுய ஆதாயத்துக்காக அல்லது பின்னாளில் தாங்கள் அடையக்கூடிய அரசியல் லாப நோக்குக்காக தான் பல்வேறு நீதிகள் அரசுடைய தோல்வியை காட்டுது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒவ்வொரு முறையும் யாரையா ஒருத்தர் பணி கொடுத்து போயிருங்க. எங்கள் மொழி புரிந்தவனால் மட்டும்தான் எங்களுடைய வழியை உணர்ந்து செயல்பட முடியும். அது நீங்கள் திராவிட இனம், திராவிட கொள்கை, திராவிட கருத்தில் எதுவுமே நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் அதனால தானே தேர்தல் நேரத்தில் ஸ்டாலின் கூட என்ன சொன்னாரு, சமுதாய இடைவெளி சமுதாய இடைவெளி அறிக்கை தேர்தல் வாழ்த்துவாங்க. அதிமுக இந்த தேர்தல் புறக்கணிக்கப்படும் மக்களிடமிருந்து வி தமிழன் அன்பு வணக்கங்கள். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருப்பவர் தமிழக வாழ்மை கட்சியின் செய்தி தொடர்பாளர் திருவண்ணாமலை கண்ணதாசன் தமிழன் அவர்கள். வணக்கங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இன்னைக்கு அரசியல்ல வேகமா நகர்ந்துட்டு இருக்க இந்த சூழல்ல இன்னைக்கு ஒரு நாள் இந்தியா முழுவதும் நிக்க போகுது ஸ்ட்ரைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் பந்த் ஒன்று சொல்லியிருக்காங்க. அதுல தமிழக வாழ்மை கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? எதன் வகையில் அதை ஆதரிக்கிறீங்க? இல்லை, பொதுவாகவே மோடி அரசு பதவியேற்ற இந்த 15 ஆண்டுகளில் தொடர்ச்சியாக பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் தனியார் மயமாக்கப்படுவதும் பொதுத்துறை நிறுவன ஊழியர்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் அதிகரித்து வருவதும் நாளுக்கு நாள் நடந்துக்கிட்டே இருக்குது. அதன் அடிப்படையில் தான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைந்தபட்ச ஊதியம், பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும். அதே மாதிரி மின்சாரத்துறை உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களில் தனியார் மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்க்கக்கூடாது உள்ளிட்ட ஒரு 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்தியா முழுவதும் உள்ள தொழிற்சங்கங்கள் மற்றும் ஜனநாயக அமைப்புகள் சேர்ந்து இந்த ஒரு வேலை நிறுத்தத்தை ஈடுபட்டிருக்காங்க. இதை முதல்ல தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் அவர்கள் வரவேற்று அறிக்கை கொடுத்ததை விட நாங்கள் அந்த ஸ்ட்ரைக்குக்கு துணை நிற்கோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கோம். உரிமை சார்ந்த போராட்டங்களில் அரசு தொடர்ச்சியாக அலட்சிய போக்கோடு இருக்கிறதும், நிர்வாகத்தில் பொதுத்துறை நிறுவனங்களுடைய பங்களிப்பு ரொம்ப பெருசு. அதுதான் ஒரு அந்த அரசோடைய மிக முக்கியமானதாக இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் தனியாருக்கு தாரை வார்ப்பதன் மூலமாக அரசே திட்டமிட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களை ஊக்குவிக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு. எனவே இந்த ஸ்ட்ரைக் வெல்ல வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கருத்தா இருக்கு. நீங்க மத்திய அரசு நோக்கி ஏற்கனவே முன்வைத்த சில கோரிக்கைகள் தமிழ்நாடு தமிழருக்கு அந்த மாதிரியான கோரிக்கைகள் கூட இதனூடாக நீங்க வலுப்பட வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்க முதல்ல இந்தியாவின் பன்முகத்தன்மையை சிதைக்கக்கூடிய ஒரு வேலையை மத்திய அரசு தொடர்ச்சியாக, அது மோடி தலைமையிலான இந்த பாஜக அரசு தொடர்ச்சியாக மொழியாக இருக்கட்டும், பல்வேறு விடயங்களை, கல்வி உட்பட எல்லா விடயங்களையும் தொடர்ச்சியாக கையாண்டுட்டு இருக்கும்போது அவரவர் இன உரிமை சார்ந்த முழக்கங்கள் எழுவது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் தானே. இது இன்னைக்கு தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கம் எங்களுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் போது, எங்களுடைய வேலை வாய்ப்புகள் பறிபோகும் போது, எங்களுடைய கல்வி உரிமைகள் பறிக்கப்படும் போது எழுவது என்பது இயல்பான ஒரு விஷயம். இது நீங்கள் ஒரு தவறுன்னு சொல்ல முடியாது. நேற்று உயர்நீதிமன்றம் ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருக்காங்க. இந்த டோல் பூத் சம்பந்தமா அந்த 4 மாவட்டங்களில் பேருந்துகள், அரசு பேருந்துகள் கட்டணம் கட்டலைன்னா நீங்கள் அதில் பயணிக்க முடியாது அந்த சாலைகள்லன்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன நிலைப்பாடு உங்களுக்கு? நீங்கள் தொடர்ந்து டோல் பூத் சுங்கசாவடிகளை தொடர்ந்து எதிர்த்திருக்கீங்க. அதில் உங்களோட நிலைப்பாடு என்ன? இல்லை, பொதுவாக நீதிமன்றங்கள் என்ன செய்யுது அப்படிங்கிற ஒரு கேள்வி. நீதிமன்றங்கள் மக்களுக்கானதா அல்லது தனியார் நிறுவனங்களுக்கானதாங்கிற கேள்வியே இந்த தீர்ப்பு நமக்கு அளிச்சிருக்கு. ஏன்னா சுங்கச்சாவடிகள் என்பது எதற்காக அமைக்கப்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நெடுஞ்சாலைகளை பராமரிப்பதற்காகவும் அதுக்கு செலவிடப்பட்ட தொகையை திரும்ப பெறுவதற்கு தான் சுங்கச்சாவடி அமைக்கப்படுது. ஆனால் குறிப்பிட்ட சுங்கச்சாவடிகள் கால வரையறை தாண்டியும் கூட தொடர்ச்சியாக சுங்க கட்டணத்தை அதிகரித்து கொண்டிருப்பதும், மக்களுடைய வரிப்பணங்களை பல்லாயிரம் கோடிகளை கொள்ளையடிப்பதும் தொடர் கதையாக இருந்துகிட்டு இருக்கின்றது தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட ஜனநாயக அமைப்புகள் தொடர்ச்சியாக இந்த சுங்கச்சாவடிக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க. குறிப்பாக நீங்கள் பர்னூர் சுங்கச்சாவடிலாம் பல ஆண்டுகளாக அதோடைய வேலிடிட்டி காலம் முடிஞ்சே இன்னும் வசூலிச்சுட்டு இருக்கு. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் முடிஞ்சிருச்சுன்னா பராமரிப்பு தொகை என்ற அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட தொகை தான் வசூலிக்கணும்னு வழிகாட்டு முறை இருக்குது. இது எந்த சுங்கச்சாவடிகளும் பின்பற்றுவது கிடையாது அப்படிங்கிறது நீதிமன்றங்களுக்கு தெரியுமா தெரியாதான் தெரியல. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சாலை வசதிகள் சரியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கா, இப்போ சுங்கச்சாவடிகள் அமைக்கப்படும் போது குறிப்பிட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்பட்டிருக்கா அப்படிங்கிறது குறித்து கேள்வி எழுப்ப வேண்டிய நீதிமன்றங்கள் அந்த சுங்கச்சாவடி நிறுவனங்களுக்கு ஆதரவாக அரசு பேருந்துகளே இந்த குறிப்பிட்ட 4 சுங்கச்சாவடிகள் வழியாக பயணிக்கக்கூடாது அப்படிங்கிறது
நீதிமன்றங்கள் முழுக்க முழுக்க ஒரு என்னவோ சொல்கிறது ஒரு வசூல் செய்து கொடுக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களுக்கான ஒரு வசூல் ஏஜென்ட்களாக மாறி இருக்கா அப்படிங்கிற கேள்வி எங்களை போன்ற ஜனநாயக அமைப்புகள் முன்வைக்க இருக்கு. இல்லை, நீங்கள் சொல்லும் பொழுது மத்திய அரசு வந்து தமிழ்நாடு வஞ்சிக்குதுன்னு நிறைய இடங்கள்ல நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்போ நீதிமன்றங்களும் கூட வந்து மத்திய அரசோட குரலாக மாறிட்டு இருக்கா, ஜனநாயக போக்குலேருந்து தள்ளி நிற்கிறாங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, எல்லாமே அதுதானே. நீங்கள் ராமர் கோவில் அயோத்தி தீர்ப்பாக இருக்கட்டும், பல்வேறு தீர்ப்புகள் சர்ச்சையாகிட்டு தான் இருக்குது. நம்ம நீதிமன்றங்களின் தீர்ப்புகளை கேள்விக்குரிய உள்ளாக்கக்கூடாது என்றாலும் கூட நீதிமன்றங்கள் தீர்ப்புகளை தரக்கூடிய நீதிபதிகளின் பின்புலங்கள் ஆராயப்பட வேண்டியதாக இருக்குது. அது பல்வேறு வழக்குகளில் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதிகள் தங்களுடைய சுய ஆதாயத்துக்காக அல்லது பின்னாளில் தாங்கள் அடையக்கூடிய அரசியல் லாப நோக்குக்காக தான் பல்வேறு நீதிகளை வந்து வழங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இங்கே நீதிமன்றங்கள் பெரும்பாலும் வந்து அநீதிமன்றங்களாக தான் மாறி இருக்கின்றதை நிறைய அமைப்புகள் நிறைய வழக்குகளில் தொடர்ந்து சுட்டி காட்டிட்டு தானே இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து நீதிமன்றங்கள் அப்படியே அப்பழுக்கற்றவர்களாக இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி யார் தான் குரல் கேட்கறது, யார் தான் அவங்களை கேட்கறது? ஜனநாயகத்தின் குரல் வலை வந்து மக்கள் கையில் தான் இருக்கு. ஆனால் மக்களே வந்து தொடர்ச்சியாக சுரண்டப்படுவதும் மக்கள் தங்களுடைய வாழ்வாதார சிக்கலை உணராமல் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து அவங்க வந்து ஒரு கேள்வியற்ற ஒரு சமூகமாக மாறிக்கிட்டு இருக்குல்ல, இதுதான் வந்து இந்த ஜனநாயகத்தின் படுகொலை. இதுக்கான அதிகாரம் கண்டிப்பாக மக்கள்கிட்ட தான் இருக்கு. அது மக்களுக்கான அரசியலை கையெடுக்கக்கூடிய அமைப்புகள் மக்களோடு நின்று செயல்படக்கூடிய காலம் வரும்போது இது மாறும். நேற்று கடலூரில் ஒரு தொடர்வண்டி விபத்து நடந்தது. அதில் 3 குழந்தைகள் இறந்ததா செய்திகளும் நம்ம பார்க்குறோம். அதுக்கு வந்து வட மாநிலத்தர் ஒருத்தர் வந்து அங்கே வேலையில் இருக்கிறாரு, அதனால அவருக்கு மொழி பிரச்சனை இருக்குது, அதனால கூட வந்து இது நிகழ்வு நடந்ததுக்கான காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதுன்னு பார்த்தா மத்திய அரசுடைய கொள்கைகளும் நீதிமன்றங்களுடைய கொள்கைகளும் கூட இங்கே உயிர் வாங்கக்கூடிய அளவுக்கு போகுதா? அந்த கொள்கைகளை தொடர்ந்து தமிழக வாழ்வு கட்சி எதிர்த்துட்டு இருக்கு. இப்போ இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இதுக்கு தீர்வு தான் என்ன? அது தமிழக பற்றி என்ன முன்வைக்க போறீங்க? இல்லை, ஒரு சாதாரணமான ரயில்வே கேட் கீப்பர் வேலை தான். ரொம்ப பெரிய வேலைகள்லாம் வந்து வடநாட்டவர்கள் வந்தாங்கன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒரு சாதாரண கிராமங்களில் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே கேட் கீப்பர் வேலைக்கு கூட ஒரு வடமாநிலத்தவர் தான் கொண்டு வந்து போடக்கூடிய ஒரு நிலை இருந்துகிட்டு இருக்கு. இந்த மொழி பிரச்சனை வந்து வெறும் இந்த இடத்துல மட்டும் இல்லை. நீங்கள் நெய்வேலி சுரங்கங்களில் தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய அந்த விபத்துகள், அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த வடவர்களுடைய அந்த மொழி பிரச்சனை தான். இங்கே அவங்களோட நம்ம எதை நம்ம கடத்த நினைக்கிறோமோ அதை அவங்களால புரிஞ்சிக்க முடியறது கிடையாது. நம்ம சொல்லக்கூடியது புரிஞ்சிக்க நிலையில். இது எல்லாம் தாண்டி இது வெறும் ரயில்வே கேட் கீப்பருடைய இது ஒரு கவனக்குறைவால் தான் நடந்ததான்னா கிடையாது. இது ஒரு சாதாரணமான ரயில்வே கேட் கீப்பர் மட்டும் கிடையாது. ஸ்டேஷன் மாஸ்டர் உட்பட அந்த ரயில்வே கோட்ட மேலாளர் உட்பட ரயில்வே நிர்வாகத்துடைய செயலிழந்த தன்மை தான் அது காட்டுது. ஒரு இவ்வளோ பெரிய இன்னைக்கு வந்து நம்ம எல்லாமே வளர்ந்த ஒரு டெக்னாலஜி வளர்ந்த ஒரு நாட்டில் ஒரு ரயில்வே கேட்டோடைய அந்த நிலையை வந்து கவனிக்கக்கூடிய நிலை கூட இன்னைக்கு இல்லையா அப்படிங்கிறது வந்து அரசோடைய தோல்வியை காட்டுது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு முறையும் யாரையா ஒருத்தர் பலி கொடுத்துட்டு போயிடுறீங்க. இப்போ ரயில்வே கேட் கீப்பர் வந்து நீங்கள் கைது செஞ்சிட்டீங்க, பணி மாட்டிட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை முடிஞ்சதானா? முடியல. நீங்கள் இதுக்கு காரணமான உண்மையான இன்னும் உயர் அதிகாரிகள் எல்லாமே தப்பிச்சிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்கள் வந்து உடனடியாக வந்து இந்த வழக்கில் சேர்த்து கைது செய்யப்பட வேண்டிய தேவை இருக்குது. அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணுன்றது நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரயில்வே கேட் கீப்பருக்கு பிறகு ஒரு தமிழரான ஆனந்தராஜ் வந்து பணியமர்த்திருக்கா சொல்கிறாங்க. இதையே முன்னாடியே செய்ய முடியல. இப்போ உங்கள் சட்டங்கள் வந்து அனுமதிக்குதா? அங்கே தமிழர் ஆனந்தராஜ் வந்து பணி அமர்த்துவதுக்கு உங்கள் சட்டம் அனுமதிக்குதா? உயிர் போனாதான் இந்த அரசுகள் வந்து வேலை செய்யும் சொல்கிறீங்களா? இல்லை, அதுதானே தொடர்ச்சியாக காட்டிக்கிட்டீங்க. நாங்கள் ஏதாவது ஒரு உரிமையை பெறணும் அப்படின்னா இப்போ நீங்கள் கும்பகோணம் பள்ளி தீ விபத்து நடந்த தனியார் பள்ளி தீ விபத்தில் 94 குழந்தைகள் உயிர் கழுகி செத்தாங்க. 18க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இன்றைக்கும் வந்து உடல் காயத்தோடு இன்றைக்கும் நடமாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பள்ளி தீ விபத்துக்கு பிறகு தான் ஒவ்வொரு தனியார் பள்ளிகளும் முறையாக இயங்குதா அப்படிங்கிற ஒரு ஆய்வு மேற்கொண்டீங்க. அதே போல் வந்து தனியார் பள்ளி வாகனங்கள் இருந்து பல்வேறு குழந்தைகள் வந்து அங்கங்கே விழுந்து இறக்கக்கூடிய சூழல் ஏற்படும் போது தான் பள்ளி வாகனங்களுக்கும் சில வரையறை கொண்டு வரீங்க. இப்படி எல்லாவற்றுக்கும் ஏதாவது ஒரு தீர்வு வேணும்னா நாங்கள் உயிர் பலி கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. நீங்கள் வந்து ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு உட்பட எல்லாவற்றுக்குமே எங்களின் உயிர் பறிபோனதுக்கு பிறகுதான் நீங்க வந்து எங்களுக்கு குறைந்தபட்ச தீர்வையாவது கொடுப்பீங்களா அப்படிங்கிற கேள்விதான் இருக்கு. தமிழ்நாட்டு வேலை முழுக்க தமிழர்களுக்கு வேண்டும் என்று தலைவர் வேல்முருகன் தொடர்ச்சியாக வலியுறுத்துவதற்கு முக்கியமான காரணம் எங்கள் மொழி புரிந்தவனால் மட்டும்தான் எங்களுடைய வழியை உணர்ந்து இங்கே செயல்பட முடியும். அதை தான் நாங்கள் தொடர்ச்சியாக வந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். இதே தமிழனா இருந்தால் அவன் பதறி போயிருப்பான். ஆனால் இங்கே நீங்கள் வந்து வடவர்கள் வந்து நீங்கள் ரொம்ப அலட்சியமாக கடந்து போகிற ஒரு சூழல் தான் எல்லாவற்றையுமே இருந்துட்டு இருக்குன்றதான் நம்ம வலியுறுத்தி பேசுகிறோம். இப்போ அரசுக்கு இதெல்லாம் புரியணும்னா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அரசாங்கம்? இப்போ நீங்கள் உயிர் போனாதான் எல்லாமே மாறுதுன்னு சொல்ல வரீங்க. என்னதான் செய்யணும் அரசாங்கம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது? வெறும் கண் துடைப்பு அறிக்கைகளும் ஒரு நபர் கமிஷன் என்கிற பேரில் நீர்த்து போகக்கூடிய வேலை எதுக்குமே செய்யாதீங்க. எல்லாவற்றுக்குமே அரசு வந்து ஒரு நபர் கமிஷன் அமைக்கிறது, ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு நபர் கமிஷன் அமைக்கிறன்றது, கண் துடைப்பாக ஒரு அறிக்கை கொடுக்கறது, யாராவது இறந்துட்டு அவங்க குடும்பத்துக்கு இவ்வளோ நிவாரணம் கொடுத்துட்றோன்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் வாய் அடைக்கிறது, இது எல்லாம் தீர்வு கிடையாது.
ஒரு தவறு நடந்திருக்குன்னா அந்த தவறு அடுத்த முறை நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு முதல்ல உண்மையான ஒரு வரியை தேடி நீங்கள் அரசு வந்து முயற்சி செய்யுங்க. அதுக்கான முன்னெடுப்புகளை எடுங்க. இது எதையுமே செய்யாமல் இப்போ அஜித்குமார் வந்து லாக்அப் மரணம் ஆயிடுச்சு, அவர் குடும்பத்துக்கு ஒரு 5 லட்சம் நிதி உதவியும் அவருடைய அண்ணனுக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்துட்டா அடுத்து அது நடக்காமல் போயிடுமா? அதுக்கு பிறகு பாருங்கள், அஜித்குமாரோடைய மரணத்துக்கு பிறகே பல்வேறு வீடியோக்கள் பார்க்குறோம். கிருஷ்ணகிரியில் ஒரு இளைஞர் அடித்து காவல்துறையால் சித்திரவதை செய்யப்படுறாரு. இன்னும் பல மாவட்டங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ இது தீர்வு கிடையாது. இது ஒரு கண் துடைப்பை தான் அரசு தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்கு. உண்மையான தீர்வை அரசு வந்து கையில் எடுக்கணும் அப்படிங்கிறதா எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இல்லைனா ரொம்ப காலம் இது நீடிக்காது. மக்களின் வன்முறை இதுக்கு ஒரு காரணமாக அமையும் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த சமூக சூழல் வந்து கெட்டு போகுன்றீங்க, அமைதியான சூழல் கண்டிப்பாக கெட்டு போகும். எவ்வளோ காலத்துக்கு வந்து மக்கள் வந்து எல்லாவற்றையும் சகிச்சுக்கிட்டே போவாங்க? இப்போ அஜித்குமாரோடைய குடும்பத்தை போல எல்லா குடும்பம் அமைதியாக போகும்னு சொல்ல முடியாது. ஒருவேளை எதிர்வினை மக்கள்கிட்ட இருந்து கடுமையான ஒரு எதிர்வினை வர்றதுக்கான காலத்தை வந்து அரசே உருவாக்குதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்கு. இப்போ எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் வந்து நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. கடவுளின் கோயில்களில் வரக்கூடிய வருமானங்களை கொண்டு போய் நீங்கள் வந்து கல்லூரி கட்டவும் பள்ளிகளுக்கு பயன்படுத்துறது சரியானதில்லை, இது வந்து இந்துக்களின் மனம் வந்து புண்படக்கூடிய செயல்னு சொல்றாரு. இது யாருடைய குரல்? இல்லை, முதல்ல நீங்கள் இன்னைக்கு வந்து கோவில்களை விட பள்ளிக்கூடங்கள் தேவையானதாக இருக்குது அப்படிங்கிற, கல்வி நிலையங்கள் தேவையானதாக இருக்குங்கிற ஒரு பொது அறிவு கூட எதிர்க்கட்சி தலைவருக்கு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் என்னை போன்ற ஜனநாயகவாதிகள் எழுப்ப வேண்டியிருக்கு. ஏன்னா இன்றைக்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு ஊர்களையும் கோவில்களுக்கு 5000 நன்கொடை கொடுங்க, 10,000 நன்கொடை கொடுங்க, எவ்வளோ போட்டாலும் குடும்பமாக கொடுக்க தயாராக இருக்கான். ஏன்னா அது வந்து இயல்பான ஒன்றா இருக்குது. ஆனால் அதே ஊரில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளை சீரமைக்க எத்தனை குடும்பங்கள் வந்து முன் வந்திருக்கு? இப்போ இது போன்ற கேள்விகள் எழக்கூடிய இந்த காலகட்டத்தில் மறுபடியும் ஒரு பிற்போக்குத்தனமான இந்த ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை கையில் எடுக்கக்கூடிய அதே அரசியல் குரலாக எடப்பாடி அவர்கள் ஒழிப்பது என்பது என்னை போன்றவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா நாங்களாம் குறைந்தபட்சம் எடப்பாடி அவர்கள் தமிழர் என்ற அடிப்படையில் ஆதரிப்போம் பல தமிழ் தேசியவாதிகள் முன் வந்த போது இது போன்ற எடப்பாடி பேசுவது என்பது அதிமுகவை மீண்டும் புதைகுழியில் தள்ளக்கூடிய ஒரு வேலையாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த குரல் வந்து ஆர்எஸ்எஸ் ஓட குரல் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் பதிவிடுறாங்க. அதை தான் நீங்களும் சொல்றீங்க. அப்போ இன்னைக்கு வந்து திமுக வெர்சஸ் பாஜக, அதாவது திமுக வெர்சஸ் திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரான அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் தான் வந்து இங்க தமிழ்நாட்டில் வளருதுன்னு சொல்லி எடுத்துக்கலாமா? இல்லை, வளருது அப்படின்லாம் கிடையாது. ஆர்எஸ்எஸ் திராவிடத்தை மெல்ல மெல்ல முழுங்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அதிமுகவும் திராவிட கட்சியாக தொடங்கப்பட்ட கட்சி தானே உங்கள் பார்வையில். நீங்கள் தானே திராவிட ஆட்சி தானே சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ இன்னொரு திராவிட கட்சியை உள்செரித்து கொண்டு ஆர்எஸ்எஸ் தன்னை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது திராவிடத்தின் தோல்வின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கும். திராவிடம் கருத்தியலாக தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறதா இதன் மூலமாக பார்க்க வேண்டியிருக்கு. இங்கே முதல்ல திராவிடம் அப்படிங்கிற ஒரு வாதமே தவறு. திராவிடம் என்பது ஒரு அரசியல் சொல்லாடலை தவிர அதற்கென்று ஒரு நிலையான எந்த விதமான பொருளும் கிடையாது. அதுக்கு ஒரு இனம் கிடையாது, மொழி கிடையாது, அதற்கென்று ஒரு நிலம் கிடையாது. இது எல்லா நீங்கள் வந்து ஆய்வறிஞர் தோப்பா உள்ளிட்ட பலரும் சொன்னது தான். திராவிடம் என்பது ஒரு அரசியல் சொல்லாடல் தான். அதை நீங்க வந்து திராவிட இனம், திராவிட கொள்கை, திராவிட கருத்தியல் எதுவுமே நீங்க சொல்ல முடியாது. இங்க தேவை தமிழர் விசஸ் ஆரியம் தான். இந்த மோதல் தான் நீங்க உருவாக்க வேண்டியிருக்கு. நீங்க அதனால தானே தேர்தல் நேரத்தில் முதல்வர் ஸ்டாலின் கூட என்ன சொல்றாரு, தமிழால் இணைவோம், தமிழரா இணைவோம்னு அறிக்கை கொடுத்து தானே தேர்தல் வாக்குறுதி கொடுத்து தான் நீங்க வாக்கு வாங்குறீங்க. இப்ப நீங்க உங்களுடைய தேவைக்கு தமிழரை பயன்படுத்திக்கிட்டு ஆரியத்தின் செல்ல குழந்தையாக, கள்ள குழந்தையாக இருக்கக்கூடிய திராவிடத்தை ஆரியத்தின் நேர் எதிரின்னு முன்னிறுத்த முடியாது. ஆரியம் விசஸ் தமிழர் தான். இப்போ இங்கே நடந்துட்டு இருக்க போர் வந்து தமிழரா ஆரியரான்றது தான். அதனால தான் தமிழர்களுடைய கலாச்சாரம் பண்பாடுகள் மேலெழும் போதெல்லாம் அது கீழடியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இந்திய ஒன்றியம் அதை தொடர்ச்சியாக வந்து மறைக்கடிக்கக்கூடிய வேலை ஏன் செய்யுதுன்னா ஆரியருக்கு நேர் எதிரான சித்தாந்தம் தமிழர்கிட்ட தான் இருக்கு. அதனால் நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம வந்து தமிழர்கள் வந்து எடப்பாடியை நோக்கி போர் தொடுக்க வேண்டிய சூழலுக்கு வந்துட்டோமா? எடப்பாடி வந்து ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து ஏவியவனை விட்டு அம்பை நோகுவது ஏன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான் எடப்பாடி பாவம் அவருடைய அரசியல் எதிர்காலத்தை அவரே வந்து அவருடைய கடந்த கால செயல்பாடுகளால இன்னைக்கு வந்து நோகடிச்சிட்டு இருக்காரு. அவருடைய கடந்த காலம் அவருடைய செயல்பாடுகள் வந்து தமிழ்நாட்டை ரொம்ப பின்னோக்கி தள்ளும் நீங்களே தானே சொல்லியிருந்தீங்க, பிற்போக்கான உண்மை அதுதான். அது அதோடைய பின்னாடி யார் இருக்கான்னு பார்க்க வேண்டியிருக்குல்ல. நீங்க வந்து எடப்பாடி இந்த நிலைக்கு போறதுக்கு எடப்பாடி மட்டுமே காரணமா? அந்த அம்பு நம்மளை கொல்லும் தானே, அதுவும் ஆயுதம் தானே. அதுதான் நீங்க வந்து ஒரு கொலையை விட கொலை செய்ய தூண்டியவன் மீது தான் வந்து மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. நம்ம வந்து எடப்பாடி எதுக்கு ஆதரிக்கிறோம்னா எடப்பாடி கண்டிப்பாக புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு நபர் அப்படிங்கிறது அவருடைய இந்த அரசியல் செயல்பாடுகள் காட்டிக்கிட்டே இருக்கு. எடப்பாடிக்கு பின்னாடி இருந்திருக்கு வரக்கூடிய குரல்கள் அனைத்து எடப்பாடியின் குரல்கள் கூட இன்றைக்கு பாஜக ஆர்எஸ்எஸின் குரலாக மாறிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து அம்மையார் ஜெயலலிதா இருந்திருந்தால் இந்த நிலைக்கு அதிமுக போயிருக்குமா அப்படிங்கிற அதிமுக தொண்டர்களுடைய உள்ள குமரலை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதிமுகவின் உண்மையான தொண்டர்களே வந்து இன்னைக்கு அதிமுகவின் இந்த பரிதாப நிலையை பார்த்து ரொம்ப வேதனைக்கு உள்ளாகிட்டு இருக்காங்க. அதனால வந்து அதிமுக நிச்சயம் இந்த தேர்தலில் புறக்கணிக்கப்படும், மக்களிடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படும். தமிழக வாழ்மை கட்சி வந்து தமிழ்நாடு முழுதும் வளர்ந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க இந்த சூழல்ல பாமகக்குள்ள வந்து ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கு. அது தமிழக வாழ்மை கட்சிக்கு நல்லதா
இந்த கேள்வி உங்ககிட்ட வைக்கிறேன். இல்லை, உண்மையாக வந்து ஒரு கட்சியோட வீழ்ச்சியை நம்ம எந்த இடத்துலையும் வந்து வரவேற்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் உண்மையான பாமகவின் தொண்டர்கள், உண்மையான பாமக செயல்பாட்டாளர்களுடைய உள்ள குமுறல் என்னவா இருக்குன்னா, இன்றைக்கு பாமகவின் முன்னணி தளபதிகளை நம்ம இழந்ததோடைய விளைவு தான் இந்த பாமகவில் நடக்கக்கூடிய இந்த கோஷ்டி பூசல் அப்படிங்கிற ஒரு மனநிலை எல்லாருக்குமே இருக்குது. அதில் முக்கியமான தளபதிகளாக அவர் குறிப்பிடக்கூடிய ஒரு நபர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். மாவீரன் குருவாக இருக்கட்டும், அண்ணன் வேல்முருகனாக இருக்கட்டும், இது போன்ற முன்னணி தளபதிகளை எல்லாம் பாமக இழந்ததின் விளைவு தான் இன்றைக்கி வந்து பாமகக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கோஷ்டி மோதல் அப்படிங்கிறது பாமகவின் உண்மை தொண்டர்களுடைய உள்ள குமுறலாக இருந்துகிட்டு இருக்கு. அந்த உள்ள குமுறல் இன்றைக்கு வேல்முருகனை நோக்கி பல பாமக முன்னணி தலைவர்களையும் தளபதிகளையும் நகர்த்தி கொண்டிருக்குது. அதோடைய விளைவுகள் இப்போ சமீபத்தில் கிருஷ்ணகிரியில் கூட வந்து 3000க்கும் மேற்பட்ட 4000 பேருக்கு மேலே வந்து இப்போ இணைப்பில் நடந்திருக்கும். அதிலையும் நிறைய பாமகவினர் இணைஞ்சிருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முன்னணி தளபதிகள் நிறைய பேர் வந்து அண்ணன் வேல்முருகனோட தொடர்பு கொண்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. எனவே பாமகவில் இருக்கக்கூடிய உண்மையான தொண்டர்கள், உண்மையான செயல்பாட்டாளர்களுடைய அடுத்த கட்ட நகர்வாக தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதை தான் கேட்க விரும்புகிறேன். அப்போ 2 தலைமைகளாக பாமக பிரியும் பொழுது இன்னொரு தலைமை இங்கே வந்து அமைதியாக வளர்ந்துட்டு இருக்காரா, ஒரு நாயகனாக உருவாக்கிட்டு இருக்காரான்னு கேட்குறேன். அது காலத்தின் தேவை. ஏன்னா இன்னைக்கு ஒரு காலத்தில் வந்து இதே பாமகவால் ஐயா அண்ணன் வேல்முருகனை பல இடத்துல சொன்னது போல கொசு தட்டி விட்டேன் என்று சொல்லக்கூடிய இடத்துல வைத்திருந்த அண்ணன் வேல்முருகன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத சக்தியாக மாறி இருக்கார் அப்படிங்கிறது அண்ணன் வேல்முருகனுடைய மூத்தவர் திருமால் அண்ணனை போய் ராமதாஸ் அவர்களை சந்தித்ததும் அதற்கு பிறகான அரசியல் சூழலும் உணர்த்திக்கிட்டு இருக்கு. அப்போ இன்றைக்கு வேல்முருகன் அவர்களுடைய வளர்ச்சியை பாமகவினர் உற்று கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய எந்த ஒரு உண்மையான பாமகவினரும் உடனடியாக தேர்வு செய்யக்கூடிய தலைவராக அண்ணன் வேல்முருகன் தான் இருப்பார். ஏன்னா அவர் கடந்த காலங்களில் பாமகவில் இருந்தபோது அவர் ஆற்றிய பணிகள் அவங்களுக்கு யாருக்கும் தெரியாமல் போகிறதில்லை. அதனால் பாமகவில் இருந்து வெளியேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுடைய பெரும்பான்மையானவர்களுடைய தேர்வாக அண்ணன் வேல்முருகன் கண்டிப்பாக இருப்பார். ஈழத்தமிழர்களுக்கான திருச்சி சிறப்பு முகாமில் வந்து ஒரு உண்ணாவிரதம் நடந்துட்டு இருக்கு. கடந்த 4 நாட்களாக உண்ணாவிரதம் நடந்துட்டு இருக்கு. யோகராசான்ற ஒரு தோழர் வந்து அதை செய்துட்டு இருக்காங்க. அவர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறதாகவும் ஒரு தகவல் சொல்கிறாங்க. தலைவர் வேல்முருகனுக்காக வேல்முருகன் கிட்ட கொடுக்க சொல்லி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. அது என்ன கடிதம், என்ன தகவல், எதற்காக இந்த உண்ணாவிரதம்? இல்லை, பொதுவாகவே 2009 இனப்படுகொலை குறித்து நம்ம நிறைய பேசி நிறைய போராட்டங்கள் முன்னெடுத்து எல்லாமே பண்ணியும் கூட இன்றைக்கும் சர்வதேச நீதிமன்றங்கள், சர்வதேச அளவிலான அதற்கான நீதி இன்னும் கிடைக்காமல் இருக்கக்கூடிய சூழலில் சமீபத்தில் அந்த செம்மணி என்கிற ஒரு பகுதியில் வந்து தொடர்ச்சியாக பல்வேறு எலும்புக்கூடுகள், மனித எலும்புக்கூடுகள் தோண்டப்பட்ட ஒரு சம்பவம் வந்து அதிர்ச்சிகரமானதாக இருக்குது. இது ஈழப்படுகொலைக்கான ஒரு சாட்சியமாக இன்றைக்கி நம்ம முன்னாடி வந்து இருந்துக்கிட்டு இருந்தாலும் கூட இன்றைக்கும் சர்வதேசம் மௌனம் காக்கிறது என்கிற அந்த அடிப்படைக்கு அதை வந்து அந்த மௌனத்தை கலைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் யோகராச நவநாதன் என்பவர் வந்து இப்போ 4 நாட்களாக நீர் கூட அருந்தாமல் வந்து தொடர்ச்சியான போராட்டத்தை முன்னெடுத்திருக்காரு. அவருடைய கடிதத்தில் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளில் அண்ணன் வேல்முருகன் மட்டும்தான் தொடர்ச்சியாக அந்த ஈழ பிரச்சனையை பேசுபவராகவும் சட்டமன்றத்தில் அதற்காக குரல் கொடுப்பவராகவும் தொடர்ச்சியாக அதற்கான போராட்டங்களை முன்னெடுப்பவராகவும் இருக்காருன்னு சொல்லி தான் அந்த கடிதத்தில் அவருடைய பேரை முன்னெடுத்து சொல்லியிருக்காரு. அதே போல் உடனடியாக அதற்கான தீர்வு வேண்டும் அப்படிங்கிறதான் அவருடைய கோரிக்கையாக இருக்குது. தலைவர் வேல்முருகன் கூட அது குறித்து ஒரு தெளிவான அறிக்கை கொடுத்திருக்காரு. விரைவில் இதற்கான ஒரு கருத்தரங்கம் நடத்துவது, அடுத்த கட்ட போராட்டத்தை முன்னெடுப்பது அப்படிங்கிறத தமிழக வாழ்வுரிமை கட்சி இப்போ வந்து தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம். உண்மையில் வந்து கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் கடந்தும் கூட நீங்கள் வந்து இப்போ ஈழத்தை பெற்றுத்தர வேண்டாம், குறைந்தபட்சம் அந்த ஈழத்தில் கொல்லப்பட்ட அந்த 1.5 லட்சம் உயிர்களுக்கான நீதியை கூட பெற்றுத்தர இந்த இந்தியாவோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுகளோ முன்வராதது என்பது தொடர்ச்சியாக தமிழர் விரோத போக்கை தான் நம்ம காட்டுது. குறிப்பாக ஈழப்படுகொலைக்கு பிறகு எதிர்க்கட்சியாக இருக்கும்போதெல்லாம் அவர்களுக்காக வந்து வருத்தம் தெரிவிக்கக்கூடிய திமுக, குறிப்பாக 2011களில் எதிர்க்கட்சி ஆன பிறகு கலைஞர் காலத்தில் டெசோ மாநாடு என்று போட்டு கூட வந்து ஈழ அழிப்புக்கு எதிராக மாநாட்டில் தீர்மானம்லாம் போட்டிங்க. ஆனால் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த சூழலில் அண்ணன் வேல்முருகன் தொடர்ச்சியாக சட்டமன்றத்தில் ஈழ இனப்படுகொலையை வந்து அதற்கு எதிரான நீதி வேண்டும் என்று அவர் பேசும்போதெல்லாம் அதை வந்து அங்கீகரிக்க தவறுவது என்பது திமுகவின் இந்த தமிழர் விரோத போக்கை காட்டுதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இந்த போன சட்டசபையில் கூட அந்த புத்தகங்கள் புது ஆதாரம் அங்கே நடந்த அந்த இனப்படுகொலைக்கான ஆவணங்களை எல்லாம் முன் வச்சு பேசியிருக்காரு. இதையெல்லாம் இந்த அரசுகள் கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. நீங்கள் வந்து மன்மோகன் சிங் பிரதமராக பதவியேற்ற போது இந்திரா காந்திக்கு பாதுகாப்பாக இருந்தார் என்று அந்த இந்திரா காந்தி கொலைக்கு பிறகு 3000 சீக்கியர்கள் கொல்லப்பட்டதற்காக உடனடியாக வருத்தம் தெரிவித்து தான் பதவியேற்றார். அந்த சீக்கிய இன மக்களிடம் வந்து நாங்கள் வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம்னு சொல்கிறாரு. அது வந்து தீர்வா இல்லையாங்கிற தாண்டி குறைந்தபட்சம் அந்த மனிதாபிமானத்தையாவது நம்ம மன்மோகன் சிங்கிட்ட பார்க்க முடிந்தது. ஆனால் அதை கூட இன்றைக்கு வந்து திமுக அரசு 2009 அவர் மீது ஒரு மிகப்பெரிய திமுகவின் மீதான ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் மார்க்னு சொல்லக்கூடியது இந்த ஈழப்படுகொலை. அந்த சூழலை வந்து மாற்றக்கூடிய ஒரு நிலையை திமுக நீ கையில் எடுக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம எங்களை போன்றவர்களுடைய கோரிக்கையாக இருக்குது. வெறும் குற்றச்சாட்டுகளை வைத்துக்கலாமல் திமுக இந்த விடயத்தில் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு முன்னெடுப்பு எடுத்தால்
ஏன்னா ஈழ மக்களுமே ஒரு காலத்தில் வந்து திமுகவையும் கருணாநிதியும் நம்பியவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. அதனால் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய புலம்பெயர் ஈழத் தமிழர்களும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க திமுக கிட்ட. வெறுமனே வந்து நீங்கள் வந்து பல பேர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாலும் கூட இன்னைக்கு செயல்படுத்தக்கூடிய இடத்துல திமுக தான் இருக்குது. எனவே திமுக சட்டமன்றத்தில் குறைந்தபட்சம் அதற்கான அழுத்தம், அம்மையார் ஜெயலலிதாவுடைய அந்த சட்டமன்ற தீர்மானம் இன்றைக்கு எப்படி உலகளாவிய ஈழத்தமிழர்களிடம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதோ அதுபோல் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களால் அந்த ஒரு தீர்மானம் வர வேண்டும் அப்படிங்கிற நம்ம எதிர்பார்க்குறோம். அவர்கள் தொடர்ச்சியாக மத்திய அரசு வலியுறுத்த வேண்டும் என்பதை புலம்பெயர் ஈழத் தமிழர்களும் தமிழ்நாடு வாழ் தமிழர்களும் வந்து அதை தான் எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறத அரசு புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. கட்சியின் வளர்ச்சியில் பெரும் பங்காற்றிட்டு இருக்கீங்க. அதே போல் இந்த சமூக செயற்பாட்டாளர்கள்ன்ற அடிப்படையில் வந்து எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த வேலையும் செய்துட்டு இருக்கீங்க. தமிழக வாழ்மை கட்சி வளர்ந்து வரணும், தமிழகத்தில் பல மாற்றங்களை கொண்டு வரணும், தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கத்தோடு நீ செயல்பட்டு உங்களுக்கு வந்து மிக்க நன்றி. நன்றி.